நேர்களே, இன்றைக்கு தமிழக அரசியல்ல மிக முக்கிய செய்தி. யாரையும் மதிக்காமல் நானே எல்லாம் என்று சொன்ன 39 வயசு அண்ணாமலை இவர் மீது பாஜகவுக்கு ரொம்ப கடுப்பு. அது ஒரு செய்தியில் நான் சொல்வதற்கு முன்பு அடுத்து முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டியில்லை என்று சொல்லி வருகிறார்கள். இது என்டிஏல பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் தலைவர் ஊடக முகம் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை தேர்தல் பொறுப்பிலிருந்து தான் விலகப் போகிறேன் என்று அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டுமில்லாம டிடிவி தினகரன் தான் போட்டியிட போவதில்லை என்ற அறிவிப்பும் என்டிஏ கூட்டணியின் ஸ்திரத்தன்மை குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாக அரசியல் நிபுணர்கள் தன் கருத்துல வைக்கிறாங்க. சரி, சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் அநேகமாக அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் தேர்தல் எப்போது என்ற அறிவிப்பு இந்த மாதத்தின் கடைசியில வந்துடும். இல்லைன்னா மார்ச் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படி ஒரு தேர்தல் குறித்த அறிவிப்பு வரும்போது கூட்டணியை இறுதி செய்யணுங்க. ஒவ்வொரு கட்சியும் எத்தனை தொகுதியில போட்டிடுறது, யாருக்கு எந்த தொகுதியெல்லாம் ஃபைனல் செய்யும் பணியில திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக உள்ளவர்கள் அப்படியே தேர்தல் களம் இறங்கும் வாய்ப்பு உள்ளது. இது தவிர தோட்ட தொகுதிகளில் களம் இறங்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அங்கும் கூட திமுக தரப்புலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம இப்ப பேசுறது அண்ணாமலை ஏன் தனது பதவி என்றால் தனக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமாக 6 தொகுதிகள் நினைக்கிறேன், அதில் மேலாண்மைக்கு நியமிக்கப்பட்டதை அவர் ஏன் ராஜினாமா செய்தார்? நீனா நாகேந்திரன் தலைமையில பணிக்குழு அமைக்கப்பட்டது. அதுல எச் ராஜா இருக்கிறார், எல்லாருமே தமிழிசை கூட இருக்கிறாங்க. அதுல இவருக்குன்னு ஒரு 6 தொகுதிகள் என்னமோ அவங்க ஒதுக்குனாங்க. ஆனால் முடிவு செய்வதற்கு முன்பே இதுல ஒரு குழப்பம் என்னன்னா, 30 தொகுதிகளுக்கு மேல முடிவு செய்வதற்கு முன்பு பாஜக தேர்ந்தெடுத்து என்னென்ன தொகுதிகளுக்கெல்லாம் யாரு அப்படின்னு ஒரு 6 தொகுதியை அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் எச் ராஜா போன்ற மூத்த தலைவர்களுக்கெல்லாம் ஒதுக்குறது தான் நான் இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு டயாலிசிஸ் இருக்கிறது, அவரை பார்ப்பது எனக்கு பிரியாரிட்டியா இருப்பதனால நான் கோவையில் இருப்பதால் மற்ற தொகுதிக்கு சொல்ல முடியாது என அண்ணாமலை அவற்றை கைவிட்டு விட்டு பேசியது பல 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 யூகங்களுக்கு வழிவகுக்கிறது. இப்ப மறுபுறம் அதிமுக பாஜக இந்த கூட்டணியில தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை தற்போது நடக்குது. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டியை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு செல்வாக்கான தலைவர்கள் ஏற்கனவே வார் ரூம் அமைத்து தேர்தல் பயணிகளை தொடங்கிவிட்டார்கள். 4 பேர். மற்ற தொகுதிகள் சீட்டு கூட்டணிக்கு போகுமா அல்லது அவர்களுக்கு கிடைக்குமா என்று தெரியாத நிலையில் அதிமுக தலைவர்கள் கடும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். 10ஆம் தேதி முதல் புதிய சிக்கல்கள். இப்படி கடும் குழப்பத்தில் அதிமுகவினர் இருப்பதால் சுணக்கம் நிலவுவதாக கூறப்படுகிறது. மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ பொறுத்தவரை டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் போட்டியிடலன்னு அறிவிச்சிட்டாரு. அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பிலிருந்து எங்க அப்பாவுக்கு குப்புசாமி கவுண்டருக்கு உடம்பு செய்யல என்று அவர் விலகியது விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட மறுப்பதை காரணம் காட்டி என்டிஏ தடுமாறுகிறது என்றும் இது வாக்காளர்களுக்கு தவறான சிகிச்சை அனுப்பும் என்றும் இது திமுகவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கருத்துக்களை வைக்கிறார்கள். இப்ப அண்ணாமலையினுடைய விலகல் பாரதிய ஜனதாவின் முகமாகவும் ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுத்து வருமான அண்ணாமலை தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகியிருப்பது, அண்ணாமலை போன்ற பாஜகவின் முன்னணி தலைவர்கள் களத்திலிருந்து தற்காலிகமாக அல்லது முழுமையாக விலகுவது அக்கட்சியின் தொண்டர்களுக்கிடையே ஒருவித மன தொய்வை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அரசியல் நிபுணர்கள் கூறுவதில் உண்மை உள்ளது. மாற்றம் வரும் என்று நம்பிய வாக்காளர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவரே விலகுவது ஒரு பலவீனமான சிகிச்சை, அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. அது சரியில்லைப்பா. 11% கொண்டு வந்து அண்ணாமலையே போயிட்டாருன்னா என்ன பிரச்சனை? இப்ப டிடிவி தினகரனும் போட்டி இல்லைன்னு அறிவிச்சிட்டார். இப்ப இதுக்கிடையில
அமமுக பொதுச் செயலாளரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருப்பது தென் மாவட்டங்களில் உள்ள அந்த கூட்டணி வங்கியை ஓட்டு வங்கியை பெரிதாக பாதிக்குமா? நான் சொல்லலைங்க, எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸினுடைய கருத்துக்கள். ஒரு கூட்டணி கட்சியின் முதன்மை தலைவர் களத்தில் இல்லாத போது அந்த தொண்டர்கள் மாற்று திசையை நோக்கி சிந்திக்க தொடங்குவது இது இயல்புதான் என விமர்சனங்களும் வந்திருக்கிறது. இதற்கிடையில் தேர்தல் என்பது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, அது ஒரு மனோபாவம், ஒரு உளவியல். ஒரு கூட்டணி வெற்றி பெறும் என்றால், பிம்பம் இருந்தால் மட்டுமே நடுநிலை வாக்காளர்கள் அந்த கூட்டணியின் தரம், தலைவர்கள் ஆர்வங்களை எல்லாம் நோக்கி திரும்புவார்கள். ஆனால் முக்கிய தலைவர்களில் அடுத்தடுத்து விலகுதல் இந்த கூட்டணி இன்னும் வலுப்பெறவில்லை என்பதும், உள்முக பூசல்கள் அதிகம் பிம்பத்தை வாக்காளர்கள் மத்தியிலே சிதைத்துவிடும் என அரசியல் நிபுணர்கள் விமர்சிக்கின்றதும் இது திமுகவிற்கு சாத்தியமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறும் போது வலுவாக மாற்று கூட்டணி உருவாகாத போதும் அது ஆளுங்கட்சிக்கு லாபம் என்பது இயற்கை. அந்த வகையில் அதிமுக பாஜகவின் கூட்டணி தனியாகவும், விஜயின் தாவேக தனியாக நிற்பதும், சீமான் தனித்து நிற்பதும், கணிசமான இளம் வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் தனித்தனியாக பிரியும். அப்படி அது பிரிந்தால் அது திமுகவிற்கு பெரும் லாபமாக அமையும் என எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள் சொல்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் என்டிஏவில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடாதது, அதாவது என்டிஏ கூட்டணியில் தடுமாற்றம் ஏற்பட்டதாகவும் கருத்துக்கள் இப்பொழுது பரவி இருக்கிறது. அப்படி பரவும் கருத்துக்களின் மூலம் அதிருப்தி வாக்குகளை ஒருமுகப்படுத்தாமல் சிதறடிக்கும். இது திமுகவிற்கு எளிதான வெற்றியை தேடித்தரும் என்ற கருத்தில் முக்கிய அரசியல் நிபுணர்களும் தலைவர்களும் களத்தில் இல்லை என்றால் திமுகவுக்கு எதிரான விமர்சகரின் வீரியம் குறையும் என்றும், இது திமுகவிற்கு சாதகம் என்றும் மறுபடியும் இந்த பார்வை வருகிறது. அண்ணாமலை இந்த நீக்கம் என்ன காரணம் என்றும் நமக்கு ஸ்பெஷல் செய்தி வந்திருக்கிறது. அண்ணாமலை, ஹெச் ராஜா, நயினார் நாகேந்திரன், அதே போன்று தமிழிசை, வானதி யாரையுமே மதிப்பதில்லை. அவர் என்ன சொல்றாரு? நான் தான் எல்லாம், நான் ஐபிஎஸ், நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும். இப்போ அண்ணாமலை ஏன் விலகினார் என்றால், ஏற்கனவே 7ஆம் சனியம், 7.5 சனியன் என்று சொல்வதை போன்று பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது. ரெண்டும் கவுண்டர்கள். சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் மோதிக்கொள்ளுகிற கதைதான் இது. தன் ஆதிக்கத்தை கவுண்டர் பெல்ட் நிலைநிறுத்த முயற்சிக்கிறது அவர்கள் மோதலின் காரணம். அது மட்டுமல்லாம வார் ரூம் ஒன்ன வச்சு அண்ணாமலை தமிழிசை போன்ற ஒரு தன்மையான தலைவர்களை எல்லாம் கேவலமாக இழிவாக விமர்சித்ததும், இங்கிருந்து இன்டெலிஜென்ஸ் மூலமாக அமித்ஷாவுக்கு கடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் இவருக்கு எதிராக ஒரு நற்பணி மன்றம் அண்ணாமலைக்கு உருவாக்கப்பட்டது. பாஜக வரலாற்றில் கட்சி நிறுவன தலைவர் அத்வானிக்கு இல்லாத பெருமை அண்ணாமலைக்கு உண்டா? அந்த கேள்வியைத்தான் எழுப்பப்பட்டிருக்கு டெல்லியில. ஆனாலும் அண்ணாமலை தன்னை தனி மனிதனாக உருவாக்கி வளர்வது அமித்ஷா போன்ற தலைவர்களுக்கு கடும் சீற்றத்தையும் கோபத்தையும் எழுந்தது. டெல்லியிலே நடந்த கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் அழைக்கப்பட்ட போது அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு எல்லா தலைவர்களும் சென்றார்கள். எல்முருகன் வரைக்கும், தமிழிசை வரைக்கும், ராஜா வரைக்கும், நயினார் வரைக்கும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டுடைய சிபி ராதாகிருஷ்ணனுடைய பதவியேற்புக்கும் அவர் வரவில்லை. தமிழ்நாட்டில் நடந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. கடைசி ஒரு கூட்டத்தில் பிஎல் சந்தோஷ் ஈசிஆரில் மழை பெய்கின்ற காலத்தில் இவரை அழைத்து இவர் வீட்டில் சென்று 1 மணி நேரம் பேசி அதுக்கு பிறகு மதியானத்திற்கு பிறகு வந்தார். இப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் எண்ணெயும் தண்ணீரையும் போல் இவர் கட்சியிலே மிதப்பது, கட்சியை விட்டு அவர் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதை மறுக்க முடியாது என்ற செய்தி நேற்று வந்துட்டு. இப்ப அவருக்கான கேள்வி என்னால், நான் தலைவராக இருக்கிற போது என்னை எப்படி ஒதுக்குவது, என்னை என்ன காரணத்திற்காக நீக்கினீர்கள்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, என்னை நீக்கியது எதற்காக வென்றால் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு. அதிமுக இப்பொழுது 70 தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்று இவர் கேட்டால் அதிமுக 30ஓடு முடிவு பெறப் போகிறது என்ற செய்தி இன்று கிடைத்திருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 தொகுதிகள் பாஜகவுக்கு,
இது அவருக்கு பிடிக்கவில்லையாம். இதற்காகவும் அவர் விலகியிருக்கிறார். மூன்றாவதாக, மத்திய பதவிகளில் அலங்கரிக்கப்படுவார் என எதிர்பார்க்கின்ற நிலையில இவருக்கு எதுவுமே வழங்கப்படவில்லை என்பதும் இவருக்கான காவம். இவர் என்ன நினைக்கிறார் என்றால், மூத்த தலைவர்களை ஒதுக்கிவிட்டு தானே பாஜகவின் முகம் என்று சொல்கிறார். ஆகவே பாஜகவை பொறுத்தவரை எந்த ஒரு தலைவனும் பெரிதல்ல. அவர்களை பொறுத்தவரை சித்தாந்தம் மட்டுமே. அது இந்துத்துவா, தேசியவாதம். அதை மீறி ஒரு தனியாக நற்பணி மண்டமோ, அதை மீறி மூத்த தலைவர்களை மதிக்காமல் இருப்பது, அதை மீறி அழைப்புகளை தாண்டி வராமல் மறுப்பது, கூட்டணி கட்சி தலைவர்களை கண்ணா பின்னா என விமர்சிப்பது, தமிழக பிராமண தலைவர்களை ஒதுக்குவது, தமிழ்நாட்டின் RSS மற்றும் குருமூர்த்தி போன்றவர்களின் பகை நட்பை இவர் பகை முரணாக நடந்து கொண்டது போன்ற பல செய்திகள். இவர் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உடைஞ்ச சங்கு ஒருபோதும் ஊத்து பெரியாது என்பதுதான் பழமொழி. அண்ணாமலை உடைஞ்ச சங்கு, அது ஊத்து பெரியதற்கு வாய்ப்பில்லை ராஜா என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கு. இதை தாண்டி மாற்றம் வருமா என்பதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகர்களின் கருத்தை அப்படியே தொகுத்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.